வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் தெரியுமா? தெரியலையே. நம்ம தலைவர் விஜய் இருக்காரு இல்லையா, அவர் உமன்ஸ் டேவை முன்னிட்டு ஒரு மாநாடு போட்டு சில ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறார். அந்த ஸ்கீமை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்றத பத்தி நம்ம கேட்க போறோம் உன்கிட்ட. ஓகேவா உனக்கு? ஓகே. சரி, உனக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, வா வீடியோக்குள்ள போலாமா? போலாம். ஒரு 11 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு. நான் 1 by 1 சொல்றேன், உனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு ஏதாவது இந்த ஸ்கீம்லாம் வந்தா நல்லா இருக்கும், இல்ல இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லு நீ. ஃபர்ஸ்ட் அன்னபூரணி ஸ்கீம். கேஸ் சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு 6 ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உன்னோட கருத்து? இப்போ ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் குடுக்குறாங்கன்னா நல்ல ஸ்கீம் தான். ஏன்னா நிறைய பேர் வாடகை வீட்டுலதான் இருக்காங்க. நிறைய பேர் மோஸ்ட்லி நிறைய பேர் வாடகை வீட்டுல எல்லாம் இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் விறகடுப்பு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதே மாதிரி சிலிண்டர் விலையெல்லாம் கூடி போச்சு. சிலிண்டர் வாங்குறதும் நிறைய பேர் சிலிண்டர் வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க தான். ஏன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் போது காய்கறி விலையும் கூடி போச்சு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோன்ற போதும் ஏன்னா சிலிண்டர் வாங்குறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அப்படி இருக்கும்போது என்ன சொல்றேன்னா நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு ஸ்கீம் தான். மொத்தம் என்ன சொல்றேன்னா 6 சிலிண்டர் கொடுக்கறது நம்மள மாதிரி ரெண்டு பேரா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப யோசிச்சு சிலிண்டரே வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா. சரி, இதுல இருந்து இன்னொரு கேள்வி. உங்க அண்ணா நீ பதில் சொன்ன பத்தியா, அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. ஆமா. அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. என்னன்னா, இவங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வேற ஒரு பேர் வச்சு 2500 ரூபாய் கொடுக்குறாரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த 2500 ரூபாய் அப்படின்றது அதாவது உங்களை மாதிரி குடும்ப தலைவிங்க ஒரு மாதத்துக்கு எதனா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை சாமான் வாங்குறதுக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு பேக்கேஜா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. இது எப்படி இருக்கு? இது எப்படி பாக்குறீங்க? ஆமா, சரிதான். அவரு எங்கள்ல இருந்து யோசிச்சு அவரு ஒவ்வொரு இதுவும் அறிவிச்சு சொல்லி இருக்கிறாரு. எங்க இடத்துல இருந்து யோசிச்சுதான் எல்லாம் பண்றாரு. இப்ப மாசம் 2500 ரூபாய் குடும்ப தலைவிக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, நான் இந்த மந்த்துக்கு இவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு மளிகை சாமானோ ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருப்பேன்ல, அந்த அமௌண்ட்டை நான் அந்த இவரு குடுக்குற அமௌண்ட்டை நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு நான் நம்ம ஒதுக்கி இருப்போம் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்டை நான் சேவிங்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லானதுதான் இது. சரி, அப்புறம் பஸ் இருக்கு பாத்தியா, இப்ப இருக்கிற முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன ஸ்கீம் இப்போது இருக்குதுன்னா, இலவச பேருந்து திட்டம் இங்க இருந்து இப்போ நீ உன்னுடைய ஊர்ல இருந்து பக்கத்துல எந்த நகரம் இருக்குதோ இல்ல எந்த ஒரு பேரூராட்சி இருக்குதோ அது வரல ஃப்ரீயா போலாம். அதுக்கப்புறம் அந்த கனெக்டிவிட்டி பஸ் ஃப்ரீயா இருக்காது. ஆமா. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லா, அதாவது நீ கன்னியாகுமரி டு சென்னை வரலும் போனாலும் ஃப்ரீயாவே போய்க்கலாம். அது எந்த பஸ்ஸா இருந்தாலும் சொல்ல, ஆனா ஃப்ரீயாவே போறதுக்கான பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறேன்? இப்ப தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்துன்னு சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. இப்ப கிராமத்துல இருந்தெல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு வெளியில சென்னைக்கோ பெங்களூருக்கோ இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போறாங்க. இந்த மாதிரி போகும்போது வெளியில போகும்போது இவங்களுக்கு இலவச பேருந்துன்றது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். இத நான் வரவேற்கிறேன். அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் காசு இல்லாத போய்க்கலாம் அப்படின்றது உனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது பஸ் ஃபேர் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு விஷயம் யோசிச்சியா சக்தி? என்னது? உங்க அண்ணனுக்கு ஒரு ரிக்வஸ்ட், அதாவது அண்ணனுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கலாம். என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் பண்ண மாதிரி மகளிருக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு, அதாவது ஜென்ஸுக்குலாம் டிக்கெட்டை டபுள் மடங்கு ஆக்கிட வேணாம்னு சொல்லி வைப்போம். அந்த மாதிரிலாம் எங்க அண்ணன் பண்ண மாட்டாரு, கவலைப்படாதீங்க. அடுத்த கேள்வி சக்தி. அடுத்த திட்டம் என்னன்னா, ராணி வேலு நாச்சியார் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகளிருக்கான போலீஸ் படை கிடையாது, அவங்க போலீஸ் படை மாதிரியே தான். ஆனா அவங்க நார்மல் ட்ரெஸ்ல பாடி அதாவது கேமரா ட்ரெஸ்ல வச்சுட்டு பப்ளிக்ல எங்க வேணாலும் நிற்பாங்க. அவங்க இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கும்போது அதை தட்டி கேட்பாங்க. புரியுதா? இப்போ நீங்க வெளியே போகும்போது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை நமக்கு. அதாவது நம்ம இப்ப யாருன்னா ஒருத்தர்
உங்களை வந்து யூடிசிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து 100க்கு தான் ஃபோன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதாவது உங்க பக்கத்துலயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா உங்க பக்கத்துலயே ஒரு யூனிஃபார்ம் இல்லாத ஒரு போலீஸ் நிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் இது நீ எப்படி பாக்குற? ஆமா, ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த எப்படின்னா, இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா உண்மையாவே சொல்லணும்னா இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது. எங்க பார்த்தாலுமே ஈவ் டீசிங் நடக்குது. சரிங்களா? பெண்ணை கடத்துறாங்க. ஏன் ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி தப்பான விஷயம் எல்லாம் நடக்குது. வாத்தியார் அவங்க பண்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறையவே நடக்குது. காலேஜ்ல சொல்லவா வேணும், எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஆட்சியில பாதுகாப்புன்றதே கிடையாது. அண்ணன் இந்த மாதிரி எங்க இடத்துல இருந்து யோசிச்சுதான் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அறிவிக்கிறாரு, ஒவ்வொரு விஷயமும் செய்யணும்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. சரிங்களா? சரி, அப்போ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். நீங்க கண்டிப்பா போயிட்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு இந்த மாதிரி போலீஸ் படை ஒண்ணு உருவாக்கி, அதாவது அன்யூனிஃபார்ம்டு படை ஒண்ணு உருவாக்கி அதை உங்களுக்கு போட்டு கொடுக்கறத நீங்க வந்து செக்யூரா ஃபீல் பண்றீங்க. ஆமா, கண்டிப்பா. சரி, அடுத்த திட்டம் என்னன்னா காமராஜர் உறுதி கல்வி திட்டம். சரியா? இது என்ன ஸ்கீம்னா, இப்போ 1ஆவதுல இருந்து 12th வரலும் இருக்கிற பசங்க வந்து இடைநிறுத்தம் அதிகமாயிடுது. அதாவது வந்து ஒரு 9வது 10வது அந்த பசங்க போகும்போது கொஞ்சம் வளர்ந்துருவாங்க இல்லையா, அவங்கள வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து அவங்க பசங்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி இடைநிறுத்தம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பெற்றோர்களுக்கு வந்து வருடாந்திரம் 15,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீ எப்படி பாக்குற? ரொம்ப நல்ல ஸ்கீம் தான். ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வறுமை தான் போயிட்டு இருக்கே தவிர இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணும் செழிப்பா ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இதனாலயே வந்துட்டு நிறைய வீட்டுல வந்துட்டு படிக்க வைக்க முடியாம போயிருது. வறுமையினாலேயே வந்துட்டு நிறைய பசங்க வந்துட்டு வேலைக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 10thலயே பெரிய பசங்களாயி 10thலயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிடாங்க. இப்ப எல்லாம் ஏன் 6th படிக்கிற பசங்களே வேலைக்கு போறாங்க. குடும்ப கஷ்டத்தினால வந்துட்டு வேலைக்கு அனுப்பிடுறாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ஸ்கீம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒண்ணுதான். மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. நீ ஓவராலா என்ன சொல்றேன்னா சைல்ட் லேபர் அப்படின்றத ஒழிக்கலாம். பிளஸ் வந்து தமிழ்நாட்டோட படிப்பு சதவீதம், அதாவது இருக்கிற மக்களோட படிப்பு சதவீதத்தை உயர்த்துறதுக்கு இப்பயே வந்து அடித்தளம் போடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை பத்தி பார்க்கலாமா சக்தி? பார்க்கலாம். அதாவது என்னன்னா சிங்கப்பெண்கள் திட்டம். அதாவது இப்ப சுய உதவி குழுலாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து நீங்க கடன் பெறீங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மானியம் எல்லாம் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரணும் மானியமே இல்லாம ஃப்ரீயா கொடுக்குறேன். அதாவது நீங்க தொழில் பண்றதுக்கு கடன் உதவி வந்து 5 லட்சம் ரூபாய் வரணும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீ எப்படி பாக்குற? ஆமா, ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். எப்படின்னா என்ன மாதிரி பெண்கள்லாம் வந்துட்டு சுயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா வருமானம் இல்லாம, காசு அவங்க கிட்ட இல்லாம அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட கனவு வந்துட்டு கனவாவே போயிருது. சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்து படிச்சவங்க படிக்காதவங்க அந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் பெண்கள் வந்து சுயமா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் அது அதாவது குடிசையில வச்சு செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, மின்பொருளை வச்சு அதாவது வந்து லேப்டாப் வாங்கிட்டு ஒரு ஐடி கம்பெனி மாதிரி சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு போற மாதிரியா இருந்தாலும் சரி, ஒரு சுய உதவி குழு அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல மெம்பரா இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த தொகை வந்து கொடுப்பாங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீ சொல்ல வர. அதுதான் அவரும் சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது நம்ம பார்த்தலாம் அண்ணன் சீர்திட்டம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 கிராம் தங்கம் கொடுக்குறாரு. அதாவது 1 பவுன் வந்து கல்யாணத்தப்போ பெண் குழந்தைங்களுக்கு, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு வந்து 1 பவுன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு தரமான பட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறேன்? ஆமா, 1 கிராம் தங்கம் இல்லாம கூட கல்யாணம் நடக்குது. இப்போ 1 பவுன் வாங்க வேண்டிய காசை வந்துட்டு அவரே குறைச்சிடுறாரு. இப்ப என்னன்னா அந்த 1 பவுனுக்கான காசை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கானது கடன் வாங்காம அந்த கல்யாணம் பண்ணலாம். அந்த கல்யாண செலவு எல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அவங்க கொடுக்குற அதாவது நம்ம செலவு பண்ற 1 லட்சம் ரூபாவை நிப்பாட்டி அந்த 1 கிராம் வந்து 1 பவுன் வந்து அவங்க பெண்ணுக்கு கொடுத்துட்டு
இந்த காசை வந்து நம்ம கல்யாண செலவு, அதாவது ஒரு வண்டி வாகன செலவோ இல்ல சாப்பாடு செலவோ இல்லைன்னா அது சீர்ல கொஞ்சம் பாத்திரம் அதிகமா எடுத்து கொடுக்கறது, இல்ல அந்த பெண்களுக்கு துணி அது அது அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஆமா, அந்த மாதிரி கரெக்டா இதான் சொல்ல வரியா? ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். சரி, அடுத்த ஸ்கீம் என்ன தெரியுமா? தாய்மாமன் தங்க மோதிரம். அதாவது இனிமேல் பிறக்க போகுது இல்லைங்களா, அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லயே பிறக்கும் போதே, இப்ப விஜயோட பிறந்த நாளுக்கு, தளபதியோட பிறந்த நாளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும், அவர் பர்த்டே பிறந்த குழந்தைங்க மட்டும் தங்க மோதிரம் போடுவாங்க. இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ இல்ல பிறந்தாவே, இன்னும் அது மட்டும் கிளாரிஃபை பண்ணல, அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டு, இப்போ வந்து குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிட்டு கொடுப்பாங்க தெரியுமா? ஆர்எக்ஸ் பாட்டில், பேரிச்சம்பழம், அப்புறம் அது இதுன்ட்டு கொடுப்பாங்க பத்தியா? இது எல்லாமே குவாலிட்டியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது எப்படி பாக்குற நீ? ஆமா, இந்த ஆட்சியில எனக்கு கொடுத்ததை நான் சொல்றேன். எனக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா, ஃபுல்லா அந்த ஹார்லிக்ஸ் ஃபுல்லா வண்டா இருந்தது, அந்த டேட்ஸ் ஃபுல்லா வண்டு குடைஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இதாத்தான் கொடுத்தாங்க. எந்த ஒரு யூஸுமே கிடையாது அந்த இதுல. எங்களுக்கு அந்த கிட்டு கொடுத்ததுல ஒரு யூஸுமே கிடையாது. அந்த கூடை மட்டும்தான் ஏதோ, அதுவும் பிஞ்சு போச்சு கொஞ்ச நாள்ல. பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் கொடுக்குறேன்னு சொன்னது, அதுவும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். எப்படின்னா, இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு தாய் வீட்டுல இருந்து, அந்த பெண்ணோட தாய் வீட்டுல இருந்து என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு வந்துட்டு எதிர்பார்க்கறாங்க. நிறைய பேர் வீட்டுல, எல்லார் வீட்லயும் இதான் எதிர்பார்க்கறாங்க. சோ நம்ம அம்மா அப்பாவா இருந்து, ஒரு அண்ணனா இருந்து இந்த ஒரு விஷயம் செய்யறாரு நமக்கு. பெண்களோட இடத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் யோசிச்சு, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றுமே வந்துட்டு நம்ம இடத்துல இருந்து யோசிச்சு சொல்றாரு. ஆக மொத்தம் இந்த உமன்ஸ் டே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாவும் ஒரு எக்ஸைட்டடாவும் இருந்து, அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஹாப்பி ஆயிட்டீங்க. ஆமா, கண்டிப்பா ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் இது எங்களுக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, இதுல ரொம்ப பிடிச்சது வந்து இந்த என்ன சொல்றது, இந்த வேலுநாச்சியார் படை இருக்கு பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பெண்களுக்கு எங்க போனாலும் ஒரு செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆட்சியிலன்னு இல்லை, இப்ப கடந்த காலமாவே வந்து போதை மருந்துகள் அதிகமா யூஸ் பண்றாங்களா, யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பெண்கள் முறை மேலதான் அந்த வன்முறையை காட்டுறதுக்கு ஆண்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாத சொசைட்டியா உருவாக்கிட்டு வராங்க. இப்ப வந்து ஏதோ ஒரு போலீஸ் வந்து நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு கண்காணிக்கிறதுக்கு பொது சொசைட்டில ஆள் இருக்கிறாங்க அப்படின்னாவே, அந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த பயம் வந்து தன்னால வரும். புரியுதா அவனுக்கு? அதனால இது நல்ல ஸ்கீம்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ் வந்து ஃப்ரீயா விடுறது, பஸ் ஃப்ரீயா விடுறது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று பார்க்குறேன். ஏன்னு வச்சுக்கேன், இப்போ ஒரு பெண் வந்து எங்க வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போகலாம், அதாவது காசு ஒரு தடையே கிடையாது. அப்படின்றப்போ நீ வந்து ஒரு வேலை தேடி போற, இல்ல ஒரு 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 விசேஷத்துக்கு போற, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், உனக்கு வந்து அங்க செய்யறதுக்கு மட்டும்தான் காசு இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல யாராவது சேர்ந்திருப்பாங்க, அவங்கள பாக்குறதுக்கு போகணும். அப்படின்றப்போ நமக்கு வந்து காசு பஸ் ஃபேருக்கு அப்படின்ட்டு ஒரு தனி அமௌண்ட் எடுத்து வைக்கணும். இந்த செலவுகள்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. இந்த ஆட்சியிலேயே கூட சரி, இப்போ ஃப்ரீ பஸ் விட்டாங்க பாத்தியா, அதுல வந்து வீட்டுல இருக்கிறவங்க, நான் கடைக்கு எப்பயுமே மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா, சந்தைகள் எங்க ஊர் பக்கம்லாம் சந்தைக்கெல்லாம் போகணும்னா ஆண்கள் தான் போவாங்க. ஆண்கள் போகும்போது போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இலவச பஸ் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உனக்கு போறதுக்கு 20 ரூபா, வர்றதுக்கு 20 ரூபா, 40 ரூபான்னு ஆகுது. இந்த ஃப்ரீ பஸ் போயிட்டு வந்தேன்னா எனக்கு அந்த 40 ரூபா சேவ் ஆகுது. ஒரு 4 தாட்டி போறேன்னா ஒரு 500 ரூபா எனக்கு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து அவங்க முன் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இது தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஸ்கீமா இருக்கும், எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்கள் வெளியே வந்து ஒரு 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 வெளி உலகத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்துக்கோ. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓவராலா நம்ம பேசியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அண்ணன் எந்த தொகுதியில நிப்பாரு, நம்ம தொகுதியில யார் நிக்க போறாங்க, விஜய் அண்ணா சார்பா தாவேகா சார்பா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். நிறைய விஷயத்துல இதுக்கப்புறம் கூட சேர்ந்து நீ வீடியோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், தொடர்ந்து பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த வீடியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? கொஞ்சம் பயமா தான் இருந்தது கேமரா முன்னாடி பேசுறதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, இன்னும் நிறைய பேசணும், நிறைய வீடியோ பேசி போடணும் அப்படின்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஒரு
ஆசை, அதான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சரி, அப்போ வந்து உனக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயம் பேசுறதுக்கு தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி மற்ற விஷயம் பேசுறது எனக்கு பிடிக்கலன்றதோட வேஸ்ட் ஆஃப் த டைம்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல்ன்றது எவ்வளவு முக்கியம் பெண்களுக்கு அப்படின்னா, நீ ஒரு விஷயத்திலையும் பாக்குறது எல்லாமே அரசியல் தான். உனக்கு வந்து வீட்டுக்கு முன்னால ஒரு ரோடு போடுறாங்க, இல்ல ஒரு பொருள் வாங்க போற, இது எல்லாமே வந்து இதுக்கு பின்னால பெரிய அரசியல் இருக்குது. நீ பேராண்மை படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சாக் பீஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது ஒரு பொருள் உருவாகிறதுக்கு பின்னால எவ்வளவு அரசியல் இருக்குது, ஒரு நாட்டுக்குள்ள நடக்கிற போர்ல அரசியல் இருக்குது. அதனால உன்னை அரசியல் வயப்படுத்துறோம், அரசியல் பக்குவப்படுத்துறோம். அதாவது நம்ம மட்டும் இந்த பக்குவம் பட்டா பத்தாது, வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஒரு பக்குவப்பட்டோம்னா, ஏன் நம்ம வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் விஜயனை கொண்டுட்டு வர்றாரு, இதை பெண்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்க. சரி சத்தி, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன வீடியோ போடலாம், இன்னும் எதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.